ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. தமிழக சட்டமன்றத்தில் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்த முதல்வர் விஜய். அதிமுக, பாமக, பாஜக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திமுக உள்ளிட்ட பிற கட்சிகளின் ஆதரவோடு நிறைவேற்றம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. நம் வீட்டு பெண்கள் அரசியலில் முன்னேற சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்திய முதல்வர் விஜய். 2029 நாடாளுமன்ற தேர்தலிலேயே 33% இடஒதுக்கீடு வழங்கவும் மத்திய அரசுக்கு கோரிக்கை. நம்ம தமிழ்நாட்டு பெண்களோட பங்களிப்பு பெருசா இருக்குன்றத யாரும் மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நம்ம வீட்டு பெண்களுக்கு அரசியல்லையும் முன்னேற வழிவகை செய்யணும். அதுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கணும். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். ஓட்டு சதவீதத்தில் கூட அவங்க தான் அதிகம். 2011 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது என தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 850 உயர்த்தவும் எதிர்ப்பு. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதல்வர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு. தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதே திமுகவின் நிலைப்பாடு என்று உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேர்ல எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. இப்ப இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். தொகுதி மறுவரையறையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இந்தியாவுக்கே முதலில் எடுத்துரைத்தது திமுக தலைவர் ஸ்டாலின் தான். முதல்வர் கொண்டு வந்த தனி தீர்மானம் மீதான விவாதத்தில் பதிவு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதுசா டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தா அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக அமையும் அப்படிங்கறத இந்தியாவுக்கே முதலா சொன்ன இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு தெரிவித்ததற்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நன்றி. மாநில சுயாட்சிக்காக ஜெயலலிதாவும் கலைஞரும் இறுதி வரை குரல் கொடுத்ததாகவும் கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றி சொல்லுகிறோம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு. அரசியல் ரீதியாக நம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை மாநில சுயாட்சிக்காகவும், கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சிக்காகவும் இதே அவையில், இதே தமிழ்நாட்டில் அரசியல் கருத்துக்களும் வேறுபாடுகள் இருந்தாலும் உயிர் உள்ளவரை, உயிர் மூச்சு உள்ளவரை மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தவர்கள். அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த அவசரமாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிமுக எதிர்ப்பு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மட்டும் வரவேற்பதாக எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து அமர்கின்றேன். தினம் ஒரு தீர்மானம் என சட்டமன்றத்தில் நாடகம் அரங்கேறி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். மாற்றம் தந்த மக்களுக்கு முன்னேற்றத்தை தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஏமாற்றத்தை தர வேண்டாம் என்றும் காட்டம்.
மாற்றம் தந்த மக்களுக்கு முன்னேற்றத்தை தரலைனாலும் பரவாயில்ல, ஏமாற்றத்தையாவது தராம இந்த தாவேக அரசு புதிய ஆட்சியை நடத்துமா? தினமும் ஒரு தீர்மானம், தினமும் ஒரு நாடகம் சட்டமன்றத்தில் அரங்கேறுகிறது. உச்சரிப்பு விவகாரத்தில் அமைச்சர் மரிய வில்சன் தமிழ் மொழியை அவமதிப்பது செய்வது கண்டிக்கத்தக்கது என சீமான் அறிக்கை. பிழையான பேச்சுக்கும் சட்டமன்றத்தில் கோபப்பட்டதற்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழ் மொழி உச்சரிப்பில் சில தடங்கல்கள் இருப்பது உண்மைதான் என நிதியமைச்சர் மரிய வில்சன் பேச்சு. சில நாட்களுக்கு முன் ஆவேசப்பட்டு விட்டதாகவும் வரும் நாட்களில் குறைகள் சரி செய்யப்படும் எனவும் சட்டமன்றத்தில் உறுதி. லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் ஆவேசப்பட்டது உண்மைதான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். ஜஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம்பேக் பண்ணுவோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் கொலையில் 17 வயது சிறுவன் உட்பட 5 பேர் கைது. போதைப் பொருள் பற்றி கல்லூரி நிர்வாகத்திடம் கூறியதால் அமுதன் கொலை என புகார். சீனியர் ஜூனியர் மோதல் மற்றும் செல்போன் பறிப்பு விவகாரத்தில் அமுதன் கொலை நடந்திருப்பதாக எஸ்பி விளக்கம். மேலும் சிலரிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் கோவை மாவட்ட எஸ்பி பவன்குமார் பதில். கோவை பொறியியல் கல்லூரி மாணவர் கொலையை அரசு கவனத்திற்கு கொண்டு வந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். விரிவாக திங்கட்கிழமை சட்டமன்றத்தில் பேசலாம் என்று தெரிவித்த சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். அதிமுக எம்எல்ஏக்கள் சுய விருப்பத்தின்படிதான் பதவிகளை ராஜினாமா செய்தார்களா? விசாரணை நடத்தாமல் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றிருக்கக்கூடாது என அதிமுக கொறடா தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வாதம். சென்னை கிண்டியில் நாளை தொடங்குகிறது தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு என்ற பெயரில் வீடியோ வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. சவுதி அரேபியாவில் ஈரான் கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சீர்காழி மீனவர் பலி. மேலும் 3 தமிழர்கள் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதி. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் 3 அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம். லார்கிப்பான் குரங்குடன் நடிகர் விக்ரம் வீடியோ வெளியிட்டு சர்ச்சையான விவகாரத்தில் வனத்துறை நேரில் விசாரணை. ஈரோடு பெருந்துறையில் உள்ள குரங்கின் உரிமையாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடிவு. சென்னையில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் சமீரன் திட்டவட்டம். சொத்து மதிப்பை குறைவாக குறிப்பிட்டு வரி செலுத்துபவர்களுக்கு மட்டுமே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். தமிழகத்தில் ஆடி அமாவாசையை ஒட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட மக்கள். ராமேஸ்வரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புனித நீராடிய பக்தர்கள். தூத்துக்குடி காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை. வரும் 14ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவித்து அரசாணை. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரிப்பு. கடந்த 10 நாட்களில் சவரனுக்கு 7,840 ரூபாய் உயர்வு. ரீல்ஸ்கள் ஆதிக்கம் செய்யும் இந்த காலத்தில் குறுக்கு வழிகள் உங்களை வீழ்த்திவிடும்.
முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் சுயசரிதை புத்தகத்தை வெளியிட்டு இளைஞர்களுக்கு பிரதமர் அறிவுரை. மாற்றத்தின் முகவரியாக திகழும் இளைய சமுதாயத்திடமே உலகை நேர்மறையாக மாற்றும் எண்ணங்கள் உள்ளன. சர்வதேச இளைஞர் நாளை ஒட்டி முதல்வர் விஜய் வாழ்த்து பதிவு. பெரம்பூர் தொகுதி வெற்றிக்கு எதிரான வழக்கில் பதிலளிக்க முதல்வர் விஜய்க்கு அவகாசம். விஜய் தரப்பின் கோரிக்கையை ஏற்று 25ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்படும் FCRA மசோதாவை திரும்பப் பெற எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் ஆய்வுக்கு அனுப்பிய அரசு. This is for the well-being of the security of every community of India. Government should withdraw this bill. The government should withdraw this bill. We demand for the withdrawal. माइनॉरिटी के खिलाफ कौन सा बिल लेकर के आए हो आप? I think that's why government has इस प्रस्ताव के पक्ष में है वो हाँ कहें, जो सदस्य प्रस्ताव के विपक्ष में वो ना कहें. मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ है. हाँ वालों के டெல்லி மாணவர் போராட்டம் குறித்த கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க தயார் என சபாநாயகருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடிதம். விவாதம் மற்றும் பதிலுரையின் போது எதிர்க்கட்சிகள் இடையூறு செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தல். அமித்ஷாவின் நீண்ட உரையை கேட்க எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என ராகுல் காந்தி பேச்சு. மாணவர்கள் மீது பெல்லட் குண்டுகளால் சுடச் சொன்னது யார் என்ற கேள்விக்கான பதிலை மட்டுமே இளம் தலைமுறை எதிர்பார்ப்பதாகவும் விளக்கம். We are not interested in listening to Mr. Amit Shah's imagination. We are not interested in him giving us a lecture or a discussion. We are interested in one simple thing. And when I say we, I mean the younger generation of this country. Who shot those students? Who gave the order to shoot those students? நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல். 20,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை ஏற்றது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம். வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஏர்டெல் நிறுவனம் 299 ரூபாய் உள்ளிட்ட முக்கிய ப்ரீபெய்ட் திட்டங்களை நிறுத்தியதால் பயனாளர்கள் அதிருப்தி. நாட்டின் மாபெரும் நிறுவனமான டாடா சன்ஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகுகிறார் சந்திரசேகரன். டாடா டிரஸ்ட் தலைவர் நோயல் டாடாவுடனான கருத்து வேறுபாடே காரணம் என தகவல். டாடா சன்ஸ் நிறுவன தலைவர் சந்திரசேகரன் விலகல் அறிவிப்பை தொடர்ந்து டாடா நிறுவன பங்குகள் சரிவு. டாடா குழும போக்கில் முக்கிய மாற்றங்கள் நிகழும் என எதிர்பார்ப்பு. இரண்டாயிரத்து 25-26 நிதியாண்டின் 2வது காலாண்டில் ஆந்திராவின் பொருளாதார வளர்ச்சி 11%. 15% வளர்ச்சி இலக்கை அடைவதற்கான திட்டங்களை தீட்ட முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. கர்நாடகாவில் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு 1 ஆண்டு முழுமையான தடை. மாநில உணவு பாதுகாப்பு ஆணையம் அதிரடி உத்தரவு. இந்தோனேசியாவில் கடலில் சென்று கொண்டிருந்த பயணிகள் படகில் தீ விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. கடலோர காவல் படையினர் விரைந்து வந்து பிற பயணிகளை பத்திரமாக மீட்டனர். Pak, kalau bisa masuk ke dalam sini, Pak. Masuk ke dalam sini, masuk. கொலம்பியா நிலநடுக்கத்தை தொடர்ந்து இடிபாடுகளில் சிக்கியிருந்த பெண் உயிரோடு மீட்பு.
36 மணி நேரம் உயிருக்கு போராடி பின் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைப்பு. சக்தி வாய்ந்த ஏவுகணையை பரிசோதித்த வடகொரியா. தென்கொரியா அமெரிக்கா கூட்டு பயிற்சி மேற்கொள்ள உள்ள நிலையில் நடவடிக்கை. சிரியாவில் 25 ஆண்டுகள் அதிபராக இருந்த பஷார் அல் அசாத்திற்கு மரண தண்டனை விதித்த சிரியா நீதிமன்றம். ரஷ்யாவில் தங்கியுள்ள அசாத் சிரியா உள்நாட்டுப் போரில் லட்சக்கணக்கான அப்பாவிகளை கொன்றதாக தீர்ப்பு. செந்நிற நெருப்பு குழம்புடன் சீறிய எட்னா எரிமலை. மலையிலிருந்து வழிந்தோடிய நெருப்பு குழம்பு. ஸ்பெயின் நாட்டில் நீடிக்கும் காட்டுத்தீ பிரச்சினை. பரவும் தீயை அணைக்க இடைவிடாது தொடரும் போராட்டம். எல் நினோ சூழலால் உலகெங்கும் அதிகரிக்கும் வறட்சி. குறையும் உணவு தானிய விளைச்சல். உணவின்றி வாடும் பரம ஏழைகள் எண்ணிக்கை மேலும் 49 லட்சம் அதிகரிக்கும் என ஐநா உணவு திட்ட அமைப்பு கணிப்பு. கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் நீர் திறப்பு குறைப்பு. நேற்று 11,583 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் இன்று 10,000 கன அடியாக குறைக்கப்பட்டது. தமிழகத்திற்கு 12,000 கன அடி தண்ணீர் திறக்கும் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவுக்கு கன்னட அமைப்பினர் எதிர்ப்பு. மண்டியா, மைசூரு பகுதிகளில் கர்நாடக விவசாயிகள் கன்னட அமைப்பினர் போராட்டத்தால் பதற்றம். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை நிறைவேற்றாத கர்நாடக அரசு. கர்நாடக அணைகளிலிருந்து உரிய தண்ணீர் திறக்கப்படாததால் தமிழக விவசாயிகள் கவலை. காவிரி படுகை மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி கடந்த ஆண்டை காட்டிலும் 2 லட்சம் ஏக்கருக்கு மேல் சரிவு. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு காவிரி படுகை மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வலியுறுத்தல். காவிரி நீர்த்திறப்பு விவகாரத்தில் திமுக தொடுத்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு மாற்றம். நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு விசாரிக்கும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ளது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வட மாநிலங்களிலும் இந்தியாவின் கடலோர பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என கணிப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலையில் இன்று மழை பெய்யும். மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனியிலும் மழை பெய்யும் என கணிப்பு. நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் நாளை மழை தொடரும். கேரளாவில் நீடிக்கும் மழையால் வேகமாக நிரம்பி வரும் முல்லைப் பெரியாறு அணை. அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியதால் 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் பெய்து வரும் தொடர் கனமழையால் ஆங்காங்கே நிலச்சரிவு. சாலைகள் சேதமடைந்ததால் அருகில் உள்ள வீடுகள் இடியும் அபாயம். ராஜஸ்தானில் மழைநீர் தேங்கிய சாலை பள்ளத்தில் இருசக்கர வாகனம் தவறி விழுந்த சம்பவம்.
ஜோத்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அஸ்ஸாம் மாநிலத்தில் மழை சற்று ஓய்ந்தாலும் வடியாத வெள்ளம். விளைநிலங்களில் தேங்கியுள்ள தண்ணீரால் விவசாயிகள் கவலை. உத்தரப்பிரதேசத்தில் பிரபல தாதா அதீக் அகமதுவின் மகன் சென்ற கார் சாலை விபத்தில் சிக்கிய வீடியோ காட்சிகள். கடந்த 6ஆம் தேதி கார் விபத்தில் அபான் அகமது இறந்த நிலையில் அதிர வைக்கும் காட்சிகள். நேபாளத்தின் ஜெகநாத் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய பேருந்து. சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தை பள்ளத்தில் தள்ளிய ராட்சத பாறை. சீனாவில் கடல் பகுதியில் மீன்பிடி படகுகள் அணிவகுத்து சென்ற அழகிய காட்சி. சீசன் தொடங்கிய நிலையில் கடலுக்கு புறப்பட்ட மீனவர்கள். ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.